கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள், ஆனால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, தேவாலயத்துக்கு வருபவர்கள் அனைவருமே சமம். இதில் ஏழை என்றும் பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாது சபையில் உள்ளவர்கள் எல்லோருமே சமம் என்று சொல்லி வேத வாக்கியங்கள் நமக்கு வலியுறுத்தி நினைப்பூட்டுகின்றது. நம்மோடு பழகுபவர்கள் யாராய் வேணாலும் இருக்கலாம். அவர்களின் ஜாதி, மதம், இனம், தோற்றம், அவர்கள் செய்யும் வேலை இவற்றை பார்த்து அவர்களோட நாம் பழகாது. அவர்களும் நாமும் ஒன்றே. நமக்கு ஒரே தேவன் உண்டு. அவர் ஒருவரே நம்மை எல்லோரையும் படைத்தார் என்ற உணர்வோடும் எல்லோரிடமும் பழகுவோம். நம்மோடு இருக்கும் இரத்த உறவுகள் தான் நமது சகோதர சகோதரிகள் அல்ல, இவர்களும் நமது உறவே. இந்த உண்மையை உணர்ந்து கொள்வோம். நம்மால் இயன்றதை அவர்களுக்கு செய்வோம். எப்பொழுதுமே மற்றவர்களின் நிலையை அற்பமாக நாம் எண்ணாதே எச்சரிக்கையாய் இருப்பு. எல்லோரிடமும் சகோதர சிநேகத்தோட பழகுவோம். தேவனாகிய ஏசப்பா வேதத்தின் வழியாக நமக்கு எச்சரிப்பாக சொல்லியிருக்கிறார். வேதத்தின் வழியில் நாம் வாழ்வோம். தேவன் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.